ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/1/2024 21/2/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே, ஏன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை. அதாவது இந்தியா மொத்தம் இது உழவர்களுடைய இதுவாக பண்ணக்கூடியது, அறுவடை நாளாக சொல்லக்கூடியது. அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க, பஞ்சாப்லலாம். தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம். சூரியனுக்கு இந்த நம்ம படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். இது மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது, மகர மாதம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், ரிச்சிகத்தில் சுக்கிர பகவானும், செவ்வாயும் புதனும் தனுசுலையும், சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகளும், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்கும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல பொங்கல் திருநாள். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்களும். இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும். 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல், 16ஆம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல், 17ஆம் தேதியும் இந்த 3 நாட்களும் கரிநாள்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது. பொங்கல் திருநாள் இந்த 3 நாள், அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள், வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது. 20ஆம் தேதி அன்னைக்கு 20/1/2024 அன்னைக்கு கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா, கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். எதிராளிகள் அற்ற நிலை, பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம். 21ஆம் தேதி ஏகாதசி, அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும், கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால தான் சாப்பிடணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸு, சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேனா, சந்திராஷ்டம எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது. சரி, இந்த வாரத்தில் பொங்கல் திருநாள் வருது. பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம், பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. பொதுவாகவே சந்திரஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம். சந்திரஹோரை இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில் பிறக்கிறதுனால முதல் ஹோரை, அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம். கார்த்தால 6:30லேருந்து 7:30 மணி வரலும் இருக்குது. ஏன்னா 7:30-9 ராவு காலம் வந்துடுறது. அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6:45லேருந்து 7:15, 7:20க்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இது சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம். சரி, அது முடியல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது குருஹோரை. குருஹோரை பார்த்தோம்னா 8லிருந்து 9 தான் இருக்குது. ராவு காலமாக இருந்தாலும்
ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் வந்து ராகு காலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம். அதற்கு பிறகு சுக்கிரனுடைய ஹோரை 11லேருந்து 12 வரும். அது ஒரு 11:30 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதனால் பொங்கப்பானை வைக்கிறது 11-11:30 மணிக்குள்ளே வைக்கணும். இல்லைன்னா கார்த்தால ஒரு 6:45லேருந்து 7:15 வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் வந்து ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதில் என்ன சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தியா, பாத சந்தியா, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 15/1/2024 21/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதனும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிநாதனின் இன்னொரு வீடான மேஷமும் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை அடையிறது பெரிய விசேஷம். 1-2-6 பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேண்டு, ரியல் எஸ்டேட் லேண்டு எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் தனகாரகன், தனஸ்தானத்தை பார்க்கறதும் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதன் மூலியமாக பணத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது. எப்பொழுதுமே பணம் கையிலிருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய பணங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலைன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். அவர் வந்து ஒரு 3 நாள், அதாவது 19ஆம் தேதி வந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல விசேஷம். விரையாதிபதி வந்து 2ஆம் இடம் தனத்தில் வர்றதன் மூலியமாக சேமிப்புகள் அதிகமாக வரும். செலவுகள் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வேறு பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தொழிலில் வரக்கூடிய லாபத்தில் சற்று சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஜாகிரதையாக போகிறது நல்லது. கவர்மெண்ட் சொல்கிறத கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. சரி, இந்த வாரம் அதாவது 15/1/2024 21/1/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 16ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை புனர்ப்பு யோகம்னு சொல்கிறோம். உங்களுடைய சுகங்களுக்கு சற்று பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க. வீட்டில் அலங்கார பொருட்களில் பிரச்சனைகள் வரும். இந்த டேபிள் மேட் மாற்றுறது, அதை தவிர வந்து டேபிள் மாற்றுறது, டிவி மாற்றுறது, இந்த மாதிரியான வீட்டு உபகரணங்கள், அதாவது இப்போ கிச்சன் உபகரணங்கள் இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி கார்த்தாலேருந்து 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 7-8 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் வரக்கூடிய வாய்ப்பு, பணவரவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது காலை ஒரு 7-8 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலாம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது. சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான மேஷத்திற்கு போய் வந்து சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் 6ஆம் இடத்துல அமையிறது. இருந்தாலும்
எதிரிகளோடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சுபர் இருக்கக்கூடிய 6ஆம் இடம் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா உங்களை ஈஸியாக வந்து அடுத்தவங்க ஓவர் டேக் பண்ணிட்டு போடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் முயற்சிகள் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் போகிறார் சந்திர பகவான். அதாவது 20ஆம் தேதி கார்த்தால ஒரு 11:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி காலை ஒரு மாலை ஒரு 5:45 மணி வரலாம் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.